ஹலோ மக்களே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலையில் இருக்க முருகன் கோயில் வந்திருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா நாம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்தோம். திடீர்னு பிளான் பண்ணி வந்தோம். சரி போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்த்தா 1320 படியாம். சரி போவோமே அப்படின்ட்டு நானும் வீராப்பா சொல்லிட்டேன். சரி போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு 10 நிமிஷம் போகவே இல்லை, அதுக்குள்ளேயே வேர்க்க மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்னும் வந்துடும் போய் பார்த்தேன். ஃபஸ்ட் டைமாக போகிறதுனால பைக்கெல்லாம் மேலே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் யாராவது போனால் கூட பைக்கில் ஓரமாக நிப்பாட்டிகிட்டே போயிடுங்க, சேஃப்டி நிப்பாட்டிக்காங்க. அப்புறம் பூஜை சாமான்லாம் வாங்கினா மேலே போய் வாங்கிக்காங்க, கீழே வழியில் வாங்கிட்டு போனால் குரங்கு பாடுபடுத்துது மக்களே. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு ஜாலியாக போயிட்டுருக்கோம், பார்த்தா வேர்த்து ஊற்றுது. நான் வேறு ஜர்க்கின் வேறு போட்டு போயிட்டேன். அதை கழட்டி இடுப்பில் கட்டிட்டு போனால் அப்படியே போக போய்கிட்டே இருக்கிறோம். இப்போ தான் வந்து பார்த்தா 1500 500 படி கூட வரல. போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். அப்படி எல்லாத்தையும் பார்த்தா அப்படியே செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நீங்களும் திரும்பி பார்த்தா ஊரை யப்பா அப்படி மாதிரி போச்சு. முடியல, கொஞ்சம் நேரத்துலேயே நடக்க முடியல. தண்ணி வேறு எடுத்துகிட்டு போகல. லாஸ்ட்டில் பார்த்தா மேலேருந்து ஒரு அண்ணன் இறங்கி வந்தார். அவர் தண்ணி கொடுத்தாரு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு சரி போகலாமேட்டு மறுபடியும் எழுந்திரிச்சிட்டோம். குரங்கு வந்து பிடிச்சிச்சு. அப்படியே சர்க்கினில் தேங்காய் பழத்தெல்லாம் உள்ளே வச்சுட்டு மேலே போனோம். மேலே போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்துட்டோம். எப்படியோ ஒரு பக்கத்தில் முருகனோட வேலை பார்த்தாச்சு. அப்பாடா, இப்படி போக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி சென்னிமலைக்கு போயிருந்த அனுபவம் இருந்தால் அங்கே என்னென்ன உங்களை அட்ராக்ட் பண்ணிச்சு, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம அப்பன் முருகனோட வேலை பார்த்தாச்சு. திரும்பி பார்த்தா ஒரு யப்பாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. உட்காந்து முருகனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் மேலே ஏறி போனோம். போய்கிட்டே இருக்கும் மக்களே. எப்படா வரும்னு நானும் கேட்டுகிட்டே இருக்கேன். இதாக வந்துருச்சு, இங்கே வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி மேலே போய் பார்த்தா தான் தெரியுது. அப்போ உள்ளே உட்காந்துருக்க அருள் தான், வேறு லெவல் மக்களே. அந்த ஃபீலே தனி. மேலே போய் நின்றுட்டு அப்படியே அந்த ஒரு 6 மணிக்கு அதுக்கும் செம்ம ஃபீலு. அப்படியே நடந்து போக கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு நல்ல ஃபீல். அப்படியே முருகன் சாமி கும்பிட்டு பின்னாடி வந்து விநாயகனை கும்பிட்டு அப்படியே நம்ம பசங்களாம் ஒரு வீடியோ போட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு ரிட்டன் வந்து அப்பனே முருகா எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் மக்களே. பாய்.